தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதம் தலை தூக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 16வது இராணுவ வெற்றி தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர், இந்த இனவாதம் பலத்தை கைப்பற்றும் நோக்கில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள இராணுவ நினைவு சின்னத்துக்கு முன்பாக இராணுவ வெற்றி தேசிய நிகழ்வு நேற்று பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பித்த நிலையில் இந்த நிகழ்வில் முப்படை தளபதிகள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நாட்டை கட்டியெழுப்புவதற்காக சகலரும் ஒன்றிணைந்துள்ள இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதிருக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்த ஆனந்த அல்தமகேவை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில், கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தரமற்ற கரிம உர கப்பலை நாட்டுக்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் கடந்த 16ஆம் தேதி அமைச்சருக்கு நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்த ஆனந்த அல்கமகே நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இந்நிலையில் மகிந்த ஆனந்த அல்கமகேவை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் நேற்றைய தினம் விசாரணை குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசப்பந்து தென்னக்கோனினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துர்நடத்தை மற்றும் பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. குறித்த விசாரணை குழு நேற்று முதல் விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களில் 187 குடும்பங்களைச் சேர்ந்த 685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தளம், மன்னார், திருகோணமலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் குறித்த மாவட்டங்களில் 177 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 46 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்களில் 31 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் தூண்டுதலால் நடந்தவை என நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறுகையில், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் தூண்டுதலால் நடந்த 31 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பில் 100க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டில் இதுவரை இடம்பெற்ற 944 விபத்துகளில் 1007 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று நடைபெற்ற போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டில் இதுவரை இடம்பெற்ற 944 விபத்துகளில் 1007 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்ததுடன், ஜனவரி 1 முதல் மே 18 வரையிலான காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனம் ஓட்டிய 26,413 பேர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளுக்கு 1ஆம் நிலை நிலச்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு இந்த நிலச்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வட மாகாணங்களுக்கும் காலி, மாத்தறை, நுவரெலியா, கண்டி மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நிலைமை நாடு முழுவதும் படிப்படியாக நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர ஆகியோரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் விபத்தில் சிக்கிய இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். ஊரல கிழக்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த செல்வராசா அனிஸ்டன் என்பவரே உயிரிழந்துள்ளார்.
குறித்த இளைஞரும் அவரது நண்பரும் கடந்த 11ஆம் தேதி யாழில் இருந்து பருத்தித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். வீதியில் சென்ற வாகனம் ஒன்றை முந்தி செல்ல முற்பட்ட போது பருத்தித்துறை பக்கத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த 4வரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 3 வீடு திரும்பிய நிலையில் இவ்வாறு நேற்றைய தினம் ஒரு உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 2025 வரையான காலப்பகுதிக்குள் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்த 46 பேர் மரணித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் இந்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. போலீஸ் தடுப்பு காவலில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் போலீசாருடன் அனாவசிய மோதல்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்த்துக் கொள்வது குறித்தும் பொதுமக்களை தெளிவூட்டும் வகையில் குறித்த நிகழ்வை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்துள்ளது. காணாமல் போன பெண்ணை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். இந்த பெண் 2023 12ஆம் மாதம் 30ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். 59 வயதான விக்ரமசிங்க ஆராய்ச்சிக்கு துலானி என்ற இந்த பெண் உறவினர்களால் தேடப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெண் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் 0719292207 அல்லது 0112278376 என்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடல் கொள்ளையில் ஈடுபடுபவர்களின் சொத்துக்களை அரசு உடைமையாக்குமாறு கடற்தொழில் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்தோடு இந்த சட்டவிரோத செயற்பாட்டிற்கு காரணமான அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கல்கிசையில் சில்வெஸ்டர் வீதிக்கு அருகிலுள்ள சந்தையில் 19 வயது இளைஞர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் கொட்டாவ விகார மாவட்டத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவர் மற்றும் குற்ற செயலுக்கு ஒத்தாசையாக இருந்தவர் என 2 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓமான் நாட்டில் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையைச் சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓமானின் மஸ்கட் பிராந்தியத்தில் உள்ள கடை தொகுதியொன்றில் இருவர்கள் திருட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த கடையில் இருந்து திருடப்பட்ட இலத்திரனியல் பொருட்களுடன் திருட்டில் இலங்கையைச் சேர்ந்த 4 பேர் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த 5 பேர் ஓமான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொஸ்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் 10 வயது சிறுவனும் அவனது 8 வயது சகோதரியும் 3 ஆண்களால் மோசமான முறையில் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். சிறுவர்களை பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்திய 22, 73 மற்றும் 63 வயதுடைய சந்தேக நபர்கள் போலீசாரால் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 பிள்ளைகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் பலாப்பட்டிய நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கொஸ்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.